பையன் எப்படி வந்து முடியுது நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. என்னது புலிகளோட யுத்த களமா? டேஞ்சரானது, சொல்ல போன டேஞ்சரான. நான் ஒரு நடுக்காட்டுக்கு ஒரு 100% சேஃப்டி அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது குடும்பி மலை, தொப்பிக்கல் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் கிட்டத்தட்ட 100 ஏக்கர் காடுகளுக்கு நடுவுல இருக்குது. சைக்கிளை கீழே வச்சு போட்டு இப்ப மலையில ஏற போறேன். அப்படியே ஃபுல்லா பாருங்க வீடியோவை. போக என்ன சம்பவங்களா அப்படின்னு பார்க்கலாம். நாம இந்த இடத்துக்கு வரும்போதுங்க நிறைய காடுகளை தாண்டி வர மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல உங்களை எந்த காட்டு விலங்கு வேணாலும் வழிமறிக்கலாம். ஏண்டா நடுக்காட்டுக்கால தான் இதுக்கு ரோடு வருது. அது மட்டும் இல்லாமல் இராணுவ படையிட நிறைய தளங்களையும் இந்த இடத்துல நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மலைக்கு மேலே ஏறதுக்கு இப்படி இடம் வச்சிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம், இந்த இடம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறது. இது அப்படியே நடுக்காட்டுக்குள்ள இருக்குது. இது பெரிய நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் சிகிரியா அப்படி நிறைய இடங்களுக்கு போறாங்க. பட் இந்த இடம் அதை விட அட்வென்ச்சராக இருக்கக்கூடிய ஒரு இடம். இதை நான் வீடியோ மூலமாக ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே வந்திருக்கேன், அதனால சொல்றேன். இந்த இடம் ஏற ஏற நீங்க பாருங்க எப்படி இருக்க போகுது. நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் விரும்புகிறவராக இருந்தால் என்ன மாதிரி நேச்சரையோ இல்லை அட்வென்ச்சரையோ இப்படி காடுகளுக்கு நடுவில் இடங்களை விரும்புகிறவராக இருந்தால் இப்படி இடங்களுக்கு வந்து பாருங்கள், வேறு லெவலுங்க. பட் மூச்சு வாங்குது. எப்படின்னாங்க, நீங்கள் பெஸ்ட்டுக்கு ஏறும்போது தான் உங்களுக்கு அந்த படிக்கட்டுகள் இருக்கும். மரா இப்படி இந்த வழியாக மலை வழிகள் தான் இப்படி வழியால் ஏறக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு வார வழியில் டேங்க் இருக்கும், தண்ணி டேங்க். அந்த இடத்துல ஒன்று இருக்குது, மேலுக்கும் இருக்குது. அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு சரியா இல்லை, முகங்கள்லாம் கழிக்கலாம். நீங்கள் ஒரு தண்ணி போட்டல் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இந்த இடங்கள் எப்படி போகுது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த இடங்களெல்லாம் ஏறி போகக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஏறணும், சும்மா ஏறையில இதில். இங்கே பாருங்க, இப்படி தான் போகும் இந்த இடங்கள். அப்படி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வியூவோட இருக்கும். ஏற ஏற ஒரு ஐயோ டயர்ட் ஆகிட்டுமா ஏற ஏற ஏறுன சும்மா இல்லைங்க. அங்கே போகணும் மேலுக்கு, இன்னும் ஃபுல்லாக ஏறி ஏறி மேலுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். கொஞ்சம் இந்த இடத்துல எரிப்போம் வேணுங்க, ஏறாது. ஏட் இந்த இடத்துல பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. எப்படி நாங்கள் இந்த இடம் நான் 100% சேஃப்டி அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏண்டா இது சிகிரியா மாதிரி நம்மளுக்கு அப்படி சேஃப்டி இல்லை. இந்த இடத்துல காட்டு விலங்குகள் இருக்கலாம், உங்களுக்கு ஏறக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஏண்டா சிகிரியாவுக்கு ஃபுல்லாக ஏறும்போது படிக்கட்டுகள் இருக்கும். இதுக்கு ஃபுல்லாக படிக்கட்டுகள் இல்லை, இப்படி பாறை இருக்கிற போகக்கூடிய மாதிரி இருக்கும். பெண்களை வாரத்தை கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்க. பெண்களை கூட்டிகிட்டு பொடிய மாதிரி செட் ஆகி வந்து இப்படி இடங்களை பார்க்குறடா வாங்க. நான் வரவானான்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த மூச்சு ஆஸ்மா அப்படின்னு நோயில் இருக்கிறவங்க வராங்க. கூட இல்லாத இழப்புத்தன்மை இருக்கிறவங்கலாம் கஷ்டம், டேஞ்சரானது, சொல்ல போன டேஞ்சரான. நான் ஒரு நடுக்காட்டுக்கு ஒரு சொல்லப்போன அந்த இடம் அப்படியே அங்கே காட்டுக்க முடியும். இந்த இடம் அப்படியே 100 ஏக்கருக்கு மேலே இருக்கிற காட்டுக்கு நடுவில் அந்த இடம் இருக்கு. இது அந்த யுத்த காலத்தில் ஒரு இடமானது இது. பட் இந்த அட்வென்ச்சரான பயணம் எப்படி வந்து முடியுது நான் நினச்சி கூட பார்க்கலங்க. நாங்கள் நம்பி வந்த மேலுக்கு டாங்கிரிக்கும் தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு தண்ணி வாங்கலாம் வார வழியில். பட் மேலுக்கு வந்து பார்த்தா அன்றைக்கி ஒரு டாங்கி இந்த இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி உகர்ந்ததா இல்லை. இந்த டேங்க் வந்து பார்த்தா இதுலேயும் தண்ணி இல்லை. பட் இன்னும் மேலுக்கு ஏற வேண்டிய இருக்கு. என்ன செய்யப்படும் சரியில்லை. இங்கே பாருங்க, மேலுக்கு இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு. ஏறி போகிற இடங்கள் எல்லாமே படிக்கட்டுகள் இல்லை, இப்படி இடங்கள் தான். சரிங்களா, ஃபஸ்ட்டு தான் படிக்கட்டுகள் வரும் நம்மளுக்கு. உங்களுக்கு சரி கொள்றேன், இங்கே வார அப்படின்னா பி கேர்ஃபுல். ஓகே, என்னது புலிகளோட யுத்த களமார்ந்த ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நான் இப்போ இருக்குண்ணா. இடம் உங்களுக்கு எங்க அப்படின்னு தெரியுமா? இந்த இடம் சரியா நம்மளோட பெடிகுளம் மாவட்டத்தில் அங்கே இருக்கு. இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்க, நிறைய பேர் வராமலும் போயிருப்பீங்க. இந்த இடத்துல தான் குடும்பி மலை, அதாவது தொப்பிக்கல் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் அதாவது புலிகளோட காலத்துல ஒரு முக்கிய போர்க்களமா இருந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பயங்கர போர், பயங்கர யுத்தம் ஒன்று நடந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இலங்கையில. இந்த இடத்துல இங்க இருக்கிற லோக்கல் மக்கள் சொல்றாங்க, இந்த இடத்துல நைட்ல நிறைய அமானுஷ்யமான சத்தங்கள் கேட்கிறதாகவும், நிறைய அமானுஷ்யமான விடயங்களை பார்க்கறதாகவும், இறந்த மனிதர்களை பார்க்கறதாகவும் சொல்றாங்க. இது கட்டுக்கதையா உண்மை அப்படின்னு தெரியல. இந்த இடத்துல இன்னும் அந்த புலிகளோட பதுங்கும் குழிகள், பதுங்கும் போர்க்களங்கள் இடங்கள் இருக்கு, அந்த இடங்கள் மறைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இதை நாம பெருசு ஆராய்ச்சி செய்வானா அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்த
இடத்து வீடியோக்களை நான் அட்டாச் பண்ணிருக்கேன் பாருங்க ஃபுல்லா சரிங்களா. இந்த இடம் ஒரு பயங்கரமான இடம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய யுத்த காலகட்டத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு மிகப்பெரிய போர்க்களம். அப்படி போர்க்களம் இருந்து நம்ம பேசிக்கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க உண்மை. இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது நம்ம புல் இடங்கள் இந்த இடத்துல இருக்கிற அப்படியே ஃபுல்லா இருக்கிற இடங்கள் அப்படி உங்களுக்கு விளங்கும். அதாவது கிட்டத்தட்ட 100 ஏக்கர் பரப்பளவு கொண்ட காட்டுக்கு நடுவுலாம் இந்த குடும்பி மலை அப்படின்னு சொல்ற ஒரு மலை ஒலித்து கொண்டு இருக்கு. வரும்போதும் நிறைய கோயில்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், இப்படி நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு அட்வென்ச்சரான பயணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க.